வீசுது. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். ஓகே, ஷோக்குள்ள போயிடலாம். தமிழ்நாட்டு மக்களுக்கு இந்த ஏப்ரல் மாசத்துல எத்தனை பிரச்சனை. என்ன பிரச்சனைனா, ஒண்ணு வெயில் பிரச்சனை. வெயில் பொழந்துகிட்டு இருக்கு, மண்டையை பொழந்துட்டு இருக்கு. ஒரு சில இடத்துல மழை பெய்யறதா சொல்றாங்க. இதுல 12ஆம் தேதியில இருந்து வேற வெப்ப அலை வேற வீசும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால நம்ம ரொம்ப ஹைட்ரேட்டடா கவனமா இருக்கணும். இன்னொரு பிரச்சனை என்னன்னு பார்த்தோம்னா, நமக்கே பாக்குறோம், ரோட் ஷோ போறேன்னு ரோட்டை மறிச்சிடுறாங்க. அதை தாண்டி மேடை போட்டு பொய்யா சொல்லி வாக்கு வேற கேட்டுக்கிட்டு இருக்காங்க. பத்தாவதுக்கு வீட்டு கதவை வேற தட்டி இந்த சின்னத்துக்கு ஓட்டு போடுங்க, அந்த சின்னத்துக்கு ஓட்டு போடுங்கன்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஒரு பிரச்சனையா இருக்கு. இன்னொரு பிரச்சனையும் சில பேரண்ட்ஸ் இப்ப சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. என்ன பிரச்சனை என்னன்னா, ஒண்ணு ஸ்கூல் லீவ் விட்டாங்க, இவனுங்களை வச்சு மேய்க்கணுமே ஃபுல் டே அப்படின்னு புலம்ப ஆரம்பிச்சிருக்காங்க. அதுல என்னன்னா, காலையிலயும் சாயந்தரமும் ஒரு சத்தியம் வாங்கிட்டு இருந்தானுங்களா, இப்ப ஃபுல் டே சத்தியம் வாங்குறானுங்க. சத்தியம் வாங்குறாங்க. என்ன சத்தியம் வாங்குறாங்கன்னா, நீங்க விசிலுக்கு தான் ஓட்டு போடணும்னு சத்தியம் வாங்குறாங்க. நம்ம இப்ப நேயர்களே இவனுங்க தொல்லை தாங்க முடியலங்க அப்படின்னு சொல்லி மெசேஜ் எல்லாம் அனுப்பிச்சிருக்காங்க. சோ அந்த அளவுக்கு போய்கிட்டு இருக்கு. ஓம் சக்தி பராசக்தின்னு கத்திக்கிட்டு இருக்கானுங்களா. இவனுங்களை எப்படிதான் நாங்க மேய்க்கிறதோன்னு புலம்புறாங்க. குட்டீஸ் எல்லாம் சுட்டி டிவி பார்த்தோமா, பிஸ்கட் சாப்பிட்டோமா, தூங்கணுமான்னு இல்லாம வெயில் நேரத்துல. இதுல வேற தேர்தல் ஃபீவர் அவங்க வரையும் போயிருக்குது. இதுல வேட்பாளர்களும் வேட்பு மனுவெல்லாம் இப்ப எத்தனை பேர் போட்டியிட போறாங்கன்னு அபிஷியலாவே தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா கிட்டத்தட்ட மொத்தமா பாத்தீங்கன்னா ஒரு 7599 பேர் 234 தொகுதிக்கும் வேட்புமனு தாக்கல் பண்ணியிருந்தாங்க. அதுல 4618 வேட்புமனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. 500 வேட்புமனு நாங்க போட்டியிடல, திரும்ப கொடுத்துருங்கன்னு சொல்லி ஒரு 500 பேர் வாங்கிட்டாங்க போல. கிட்டத்தட்ட டெபாசிட் அமௌண்ட் சொல்லிட்டு அப்புறம் கட்சிகள் நெருக்கடி, பல டிரான்சாக்சன்ஸ் எல்லாம் நடந்து அப்படி ஏதோ ஒண்ணு நடந்திருக்கும்ல, அந்த மாதிரி வாங்கியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 2500 பேருக்கு வேட்புமனு நிராகரிக்கப்பட்டிருக்கு. நாங்க பாதிதாக ஃபில் பண்ணுவோம்னு கொடுத்தவங்களுக்கு எல்லாமும் நிராகரிச்சிருக்காங்க. இதெல்லாம் நடந்திருக்கு. இப்ப வேட்புமனு எல்லாம் எல்லாம் சார்ட் அவுட் ஆயிட்டதுனால வேட்பாளர்கள் எல்லாம் களத்துல இறங்கி வாக்கு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதுல பெரிய பிரச்சனையா என்ன இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, வெயில் மண்டைய புழக்கிற நேரத்துலதான் நிறைய பேர் பிரச்சாரம் பண்றாங்க. அதுல குறிப்பா அதிமுகல காசு கொடுத்து கூட்டிட்டு போய் வெயில்ல ரொம்ப நேரம் நிக்க வச்சு பிரச்சாரம் பண்றதை நம்ம பாக்குறோம். தாவே கால காசு கொடுக்காம அவரை பாக்குறதுக்கு ஒரு பெரிய கூட்டம் கூடும் போது அவங்களையும் வெயில்ல ரொம்ப நேரம் நிக்க வைக்கிறாங்க. அதையுமே நம்ம பார்க்க முடியுது. இதுல திமுகவும் அந்த இதுலதான் இருக்கிறாங்க. அது நாமக்கல்ல 200 ரூபா கொடுத்து நிறைய பேரை அடைச்சு வச்சு எல்லாம் கூப்பிட்டு வந்திருக்கிறாங்க. அது களத்துல இருந்து சிபி நமக்கு வீடியோவா அனுப்பிச்சிருக்காரு. அதையும் பார்ப்போம். வெல்கம் டு இம்பர்ஃபெக்ஷன் ஆன் ரோட் வீரன் எலெக்ஷன் எக்ஸ்பிரஸ் 2026 பவர்ட் பை சென்னை சில்க்ஸ். அசோசியேட் ஸ்பான்சர் பூமர் சசன் ரோதிஸ், வெஹிக்கிள் பார்ட்னர் மகேந்திரா. நம்ம இப்ப நாமக்கல் பஸ் ஸ்டாண்ட் நின்றுகிட்டு இருக்கோம். எனக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா தெரியும், இப்போ கட்சி கூட்டம் நடக்க போகுது. மக்களை பாத்தீங்கன்னா பாருங்க, ஒவ்வொரு டெம்போலையும் அப்படியே அடைச்சு கூப்பிட்டு வராங்க. பெரிய ஒரு 10-15 டெம்போ நம்ம பார்த்துருக்கோம். முழுக்க பெண்கள் தான். வெயில்ல நிக்க முடியல என்னால. ஆனா அந்த பெண்கள் அவங்க கிராமத்துல இருந்து இங்க வெயில நின்று இப்ப கட்சி கூட்டத்துக்கு போக போறாங்க. ஒரு நாளைக்கு 200 ரூபா அப்படிங்கிறாங்க, சில பேருக்கு 300 ரூபா அப்படின்னு சொல்றாங்க. மக்களை பாக்குறப்ப உண்மையாலே ரொம்ப பரிதாபமா பாவமா தான் இருக்கு. கட்சி கொடுத்து கூட்டுவீங்களா? நீங்க எந்த ஊர்ல தராங்க இவங்க? இவங்களும் இங்க லோக்கல்ல இந்த வெளியூர், சேந்தமங்கலம், இந்த மாதிரி எல்லா ஊர்ல இருந்து வந்துட்டு இருக்காங்க. எவ்வளோ ஒரு மணி நேரத்துக்கு எவ்வளோ, இல்ல ஒரு நாளைக்கு எவ்வளோ? அதெல்லாம் தெரியல சார், நமக்கு தெரியாம சொல்லக்கூடாது. கட்சி கூட்டு போவீங்களா? தண்ணி சாப்பாடு வசதி எல்லாம் எல்லாமே கொடுத்துருவாங்க. என்ன கொடுப்பீங்க? எல்லாம் கொடுத்துருக்காங்க. இப்ப தண்ணி கொடுத்து எல்லாமே தண்ணி கொடுத்துருக்காங்க. மத்தியானத்துக்கு லேட் ஆயிடுச்சுன்னா சாப்பாடு இதெல்லாம் கொடுத்துருவாங்க. எத்தனை மணிக்கு கூட்டு வந்தீங்க? இப்பதான் ஒரு 9:30 மணிக்கு மேலதான் கிளம்பி 10 மணிக்கு மேலதான் 10 மணிக்கு. எத்தனை மணிக்கு முடியாது மீட்டிங்? அவங்க வர நேரம் தாங்க. இருந்து அவங்க சேலத்துல இருந்து வரணும், வந்துட்டு எவ்வளவு நேரத்துல முடிக்கிறாங்க என்னங்கிறது. அதுக்கு யார் வரா? கனிமொழி கூட்டத்தை கட்டணுங்கிறதுக்காக. நீங்க எந்த ஊர்ல இருந்து பட்டி வரீங்க? நாமக்கல் கொசம்பட்டி. ஒரு நாளைக்கு கட்சி கொடுத்து வந்தா 200 ரூபாய் கொடுக்குறாங்க. 200 ரூபாயா? ஊடு மாப்பு போட போனா 500 ரூபாய் வாங்கிட்டு. வேகாத வெயில் வரீங்களே. 200 ரூபாய்க்கு. 200 ரூபாய்க்கா? என்ன வேலை பாத்துட்டு இருக்கீங்க? வீட்டு வேலை தான். அதை பாத்துருக்கலாம். எதுக்கு வேகாத வெயில் வரணும்? வாரத்துல ஒரு நாள் தானே கிடைக்கு மாப்பு போறது. சும்மா இருக்குமே வந்து மக்கள் இப்ப இறங்கிட்டு இருக்காங்க. இப்ப கூட்டத்தை கூட்டு போறாங்க. அவங்க அந்த தலைவர் இங்க பிரச்சாரத்துக்கு நின்று பேசி போகிற வரைக்கும் அந்த மக்கள் இப்படிதான் இருக்கு. இப்படிதான் பல இடங்கள்லயும் கூட்டத்தை கூட்டுறாங்க. நம்ம கண் கூட பார்க்கலாம். நம்ம மக்கள்கிட்ட சொல்றோம். பாருங்க எவ்வளவு வண்டி வந்துகிட்டே இருக்கு, சாரையா. இல்ல வேகாத வெயில்ல வராங்க. அது பார்க்கவே ரொம்ப கஷ்டமா இருக்கு நமக்கு. இன்னைக்கு நம்ம ஊர் காரைக்குடிக்கு விஜய் போயிருக்காரு. ஆமா, அங்க போய் என்ன பேசியிருக்காரு அப்படின்னா,
இவ்வளவு யோசிக்கணும்ல, அதான் பதில். என்னன்னா அவர் எதுவுமே பேசல. என்னடா அமைதியா நிக்கிறீங்களேன்னு பாக்காதீங்க, ஸ்டக் ஆயிடுச்சான்னு நினைக்காதீங்க. அவர் எதுவுமே பேசலங்கிறது நாங்க வந்து அப்படி சொல்ல வந்தோம். ஒன்னே ஒண்ணுதான் பண்ணாரு, இப்படி பண்ணாரு. அந்த காரைக்குடி வேட்பாளர் டாக்டர் பிரபுவோட கையை பிடிச்சி தூக்கி இவர் தான் ஜெயிச்சாருங்கிற மாதிரி WWEல பண்ற மாதிரி. அதான் ஞாபகம் வந்துச்சு, WWFல ஜெயிச்சதுக்கு அப்புறம் கை தூக்குவாங்கல்ல. ஆமா, அது மாதிரிதான் தேர்தல் நினைச்சிட்டாருன்னு நினைக்கிறேன். வந்து கையை தூக்கி காமிச்சிட்டு போயிட்டாரு விஜய். என்ன அப்படின்னா, இவர் வந்து 2:30 மணி வரையும் தான் பர்மிஷன் கொடுத்திருந்தாங்க, 12:30 இருந்து 2:30. இவர் மதுரையில இருந்து 1.5 மணி நேரம் தான் டிராவல். இருந்தாலும் இவர் 4-4.5 மணி நேரம் டிராவல் பண்ணி தான் வந்திருக்கிறாரு. ஏன்னா வழி நடுக மக்கள் வந்து வரவேற்பு கொடுத்தாங்க, பூவெல்லாம் பூவுனாங்க மக்கள், தொண்டர்கள், அவரோட தொண்டர்கள். சோ அதெல்லாம் பண்ணாங்க. இதெல்லாம் தாண்டி தான் வந்தாரு. ஆனா அவருக்கு தெரியும் தானே, முன்னாடியே தெரியும் இந்த மாதிரி ஒரு கூட்டம் வரும் நம்மளை பார்க்க அப்படின்னு. அப்ப என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னா, கொஞ்சம் சீக்கிரம் வந்திருக்கணும், அங்க பேசி இருக்கணும். பட் அவர் வந்து பேசல. இப்ப தேர்தல் ஆணையம் வந்து பேசக்கூடாது, அங்க இருந்த காவல் அதிகாரிகள் சொல்லி கிளப்பி விட்டாங்க. சோ கையை மட்டும் காட்டிட்டு கிளம்பி போயிட்டாங்க. என்னன்னா வழக்கமா வந்து அவரோட தீவிரமான தொண்டர்கள், தூரத்துல இருந்து ரசிக்கிற ரசிகர்கள் தான் வந்து இது வண்டி பின்னாடி ஏடுறது, வண்டிக்கு கீழே வண்டி விடுறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் செய்வாங்க. இங்க பாத்தீங்கன்னா வேட்பாளரே தொங்கிட்டு போய் அப்படியே ரன்னிங்ல ஜம்ப் பண்ணி ஏறிதான் உள்ளே போனாரு. ஆமா, அந்த வேன் மேல ஏறி மேல போய் அந்த கையை தூக்கி காட்டினாரு. ஒரு பிள்ளையார்பட்டி பிள்ளையாரையும் கொடுத்திருக்காரு. ஏன்னா எப்பவும் வேல் தான் கொடுப்பாங்க, நாங்க காரைக்குடிங்கிறனால பிள்ளையார்பட்டியை பிள்ளையார தூக்கி கொடுப்போம்னு அவர் கொடுத்துட்டு இருந்தாரு. சோ இதெல்லாம் நடந்துச்சு. அதுல வந்து ஒரு சின்ன நாஸ்டாலஜி மூமெண்ட் வந்து எனக்கு தட்டி விட்டுருக்காரு விஜய். என்னன்னா, அந்த இன்கம் டாக்ஸ் ரோட்ல சைக்கிள் ஓட்டிட்டு இருந்தாரு பாத்தீங்களா, சைக்கிள்ல போயிட்டு இருந்தாரு. ஆமா, நம்ம இந்த ரோட்ல தானே பசங்களோட வந்து சைக்கிள் எல்லாம் சுத்திக்கிட்டு இருந்தோம் அப்படிங்கிற மாதிரி அந்த பழைய நினைவுகள் எல்லாம் வந்தது. இப்ப போல வண்டியில எல்லாம் போனா கூட சைக்கிள்ல போனது அந்த காலம் தானே. ஒரு நடமாடும் விஜயா தான். ஏன் நீங்க வேற, நான் பேசுறேங்க காரைக்குடியின் விஜய் பிரபு மாதிரி. வேணாம், அவருக்குதான் ஏற்கனவே 233 பேர் விஜய் இருக்காங்கல்ல. நான் பேசுறேன், அதனால வந்து அவரு கைதான காட்டினாரு, நான் பேசிட்டு இருக்கேன்ல, என்னை விட்டுருங்க. இப்ப என்னன்னா, இந்த காரைக்குடியில வந்து இதெல்லாம் முடிச்சுட்டு கிளம்பி போயிருக்காரு. இப்ப நாளைக்கு கடலூர் போவாருங்கிற மாதிரி சொல்றாங்க. நாளைக்கு வந்து கடலூர்ல பிரச்சாரம். இதுல எனக்கு இன்னொரு பிரச்சாரம் தானே, ஆமா பேசுவார்ல. இல்ல அதுதான், அது வந்து அந்த நேரம், வரவேற்பு எப்படி அதை ரீச் பண்றாரு எல்லாத்தையும் பொறுத்துதான் வந்து அந்த பேசுறாரா இல்ல பேசலையா இல்ல ரஸ்லிங் தானா அப்படின்றதெல்லாம் நாளைக்கு தான் வந்து தெரியும். இதுல இன்னொரு ஒரு கேள்வி பொதுவாகவே எழுது, என்னன்னா எல்லா தலைவர்களும் வந்து அவங்களோட சுற்றுப்பயணம் அப்படிங்கறத வந்து அந்தந்த பகுதிகளில் அப்படித்தானே வச்சுதான் நம்ம வந்து பார்த்திருக்கோம். ஆனா விஜய்க்கு வந்து யாரு திட்டமிடுறா அப்படிங்கறது பொதுவா தெரியல. ஏன்னா திடீர்னு தூத்துக்குடி திருநெல்வேலி பக்கம் போறாரு, சரி காரைக்குடி கூட அதுக்கு ஓரளவுக்கு பக்கத்துலன்னு வச்சுங்களேன். திடீர்னு பாத்தீங்கன்னா கடலூர்ன்றீங்க. இல்ல, நைட்டு வந்து சென்னைக்கு திரும்ப வந்துடுறதுனால ஹோம் சிக் இருக்குன்னு நினைக்கிறேன். அதனால வீட்டுக்கு போய் அவர் அங்க தூங்கி எந்திரிச்சுதான் வந்து அடுத்த ஊருக்கு போறாரு. சோ அதனால எங்க வேணா போவாருங்கிற மாதிரி தான் இருக்குது. சோ போறாரு, இன்னைக்கு உள்ள ஸ்கிரிப்டையும் சேர்த்து நாளைக்கே பேசுவாரு அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். ஏற்கனவே சென்னையில ரத்து பண்ணது எல்லாத்தையுமே திருநெல்வேலியில பேசினார்ல. அதே மாதிரி வந்து இன்னைக்கு ஜனநாயகன் பத்தி பேசுவாரு அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. ஏன்னா நேத்து நைட்டு ஜனநாயகனோட சில பல காட்சிகள் வந்து ஆன்லைன்ல லீக் ஆயிடுச்சு. இதுல திமுக தரப்புல ஃபர்ஸ்ட் என்ன சொன்னாங்கன்னா, இது பாஜக தான் லீக் பண்ணிட்டாங்கன்னு அவங்களே சொல்லிட்டு இருந்தாங்க. சில பேர் அதுல திமுகல இன்னொரு தரப்பு வந்து இது விஜய் தரப்புல லீக் பண்ணியிருப்பாங்க அப்படின்லாம் சொன்னாங்க. ஆனா கிட்டத்தட்ட நிறைய படத்தோட முக்காவாசி சீன் வந்து சீனா வந்து கம்ப்ளீட்டா வந்து வந்துருச்சு. சோ இப்போ இன்னைக்கு அவங்க கட்சியோட நிர்வாகி ஆதவர்ஜுனாவே என்ன சொல்லியிருக்காருன்னா, மத்திய அமைச்சர், ஏன்னா அந்த தகவல் அந்த ஒளிபரப்பு அதோட அமைச்சரா எல்முருகன் தான் இருக்காரு. சோ அவரு திமுக உதயநிதி இவங்கெல்லாம் தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கண்டென்ட் வந்து இறக்கி விட்டுருக்காரு புதுசா. அங்க எல்முருகன், இங்க திமுகல உதயநிதி, ரெண்டு பேரையும் சேர்த்து ரெட் ஜெயிண்ட்டும் அவங்களும் சிபிஎஃப்சியும் சேர்ந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. பாண்டிச்சேரியில கூட யாராவது சேர்த்து சொல்லியிருப்பாரு, லாஜிக்கலா இடிக்குன்றதுனால முடிஞ்சிருச்சு இல்ல தேர்தல் விட்டுட்டாரு. ஆனா எனக்கு ஒரே ஒரு டவுட் தான், ஒரு சில காட்சிகள் அப்படிதான் வெளியே இருக்குன்றீங்க, ஃபுல்லாவே பிரேம்ல தான் பவன் கேசரி இருக்கு, அதே பார்த்தரலாம். அதுலதான் சிலது மாற்றம் பண்ணிருக்காங்கல்ல, அதனால வந்து தமிழ்ல வேற இருக்குது, அதுவும் தமிழ்ல இருக்குன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே. இப்ப என்னன்னா, ஜனநாயகனை முடிச்சுட்டு இன்னொரு பிரச்சனைக்கு வருவோம். தாவேக்கால வந்து திருச்செங்கோடு வேட்பாளர் டாக்டர் அருண்ராஜ், அவர் ஒரு பக்கம் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. எதிரில் திமுக தரப்புல யாருன்னா கொங்கு நாடு மக்கள் கட்சி, அவங்களோட கோமாத்தேக்கால இருந்து கொங்கு ஈஸ்வரன் வந்து போட்டிடுறாரு. இதுல அங்க திமுக ஆட்களே கொஞ்சம் அதிருப்தியில தான் இருக்கிறாங்களா அங்க போயிடுச்சு அப்படின்னு. அப்படி இருந்துமே எங்களுக்கு தொல்லை கொடுக்குறாங்க அப்படின்னு தாவேக்கால குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. இந்த சாலைப்பாளையத்துல வந்து பிரச்சாரத்துக்குலாம் போன டைம்ல திமுகவோட நகர செயலாளர் நளினி அவங்களோட கணவர் சுரேஷ் பாபு வந்து உள்ள எங்களுக்கு கேட்டு போடுறாரு எங்க வந்தாலும். இப்ப போலீஸே வந்து
தேர்தல் ஆணையம் வந்து தலையிட்டு இப்ப அவங்க வாகனம்லாம் பறிமுதல் பண்ணியிருக்காங்க அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. அவரே போய் என்ன பண்றாருன்னா, சுரேஷ் பாபு வந்து ஓட்டு கேட்க வராங்க, எல்லாம் உள்ள போங்கன்னு வீட்டுல உள்ளவங்களாம் உள்ள போக சொல்லிட்டு இருக்கிறாராம். அந்த மாதிரி சொல்றாருன்னு தாவேகா தரப்புல குற்றச்சாட்டு. இது அங்க மட்டும் இல்ல, சின்ன சின்ன சண்டைகள் அதிமுக திமுக பிரச்சாரத்திலயும் நடந்துகிட்டு இருக்குது. ரொம்ப பெரிய அளவுல எல்லாம் தமிழ்நாட்டுல நடக்காது. சோ அங்க ஒண்ணு இங்க ஒண்ணுமா நடக்குது. இதுல என்னன்னா ஒரே விஷயம், திமுகக்குன்னு இல்ல, எந்த கட்சியுமே வந்து கடந்த காலத்திலயுமே பாத்தீங்கன்னா நீங்களும் போய் நீங்க பண்ண எல்லாத்தையும் வந்து நீங்க பண்ண சாதனைகளை சொல்லுங்க, எது தரப்பும் வந்து உங்க மேல விமர்சனங்களை முன்வைக்கட்டும், மக்கள் வந்துதான் முடிவு பண்ணணுமே தவிர மக்கள் கிட்ட பிரச்சாரத்துக்கே போக கூடாது, மக்களை அந்த பக்கமே விடமாட்டோன்றதெல்லாம் ஜனநாயகத்துக்கு வந்து கண்டிப்பா ஏத்தது இல்லை. அப்படிதான் பார்க்க முடியுது. கண்டிப்பா. அதே மாதிரி இன்னொருத்தர் விசில் அடிச்சா சளி போகும், சளி பிடிச்சதெல்லாம் சரியாயிடும்னாருல, அவர் புதுசா இப்ப என்னமோ ஒண்ணு சொல்லியிருக்காரு. ஆமா, கிட்டத்தட்ட வந்து விஜய் வச்சு வந்து ஒரு மெகா பிளான் வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து போட்டிருக்காரு. விஜய் வச்சு யாருதான் பிளான் போடல. ஆமா, அவர் வந்து அதன் மூலமா முதல்வர் ஆகி ஒரு 5000 கோடி ரூபாய்க்கு வந்து பிசினஸ் பிளான் எல்லாம் வந்து வச்சிருக்காரு. 5 படமா? ஆமா, அந்த படம் இல்ல, தொழிற்சாலைகள் அப்படியா இண்டஸ்ட்ரி எல்லாம் ஸ்டார்ட் பண்ணி பெரிய லெவல்ல இது பண்ணாரு அப்படின்ற மாதிரி இந்த ஒரு படத்துல வர மாதிரி நான் வந்து இது பண்ணல, கனவு கண்டேன்ற மாதிரி எங்க அந்த தாட் வந்துச்சு அப்படின்னு தெரியல. புது புது பல்வேறு விஷயங்களை வந்து எடுத்து சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்ல, முதல்வர் பதவி, பொதுச் செயலாளர் பதவி எல்லாமே கூட எனக்கு வந்ததான் நான் அவருக்கு விட்டு கொடுத்தேன் அப்படின்னு பேசியிருக்காரு. நான் துரோகியா அவர் துரோகியா அப்படின்னு கேக்குறாரு. இதுல அந்த 5000 கோடி ப்ராஜெக்ட நான் கெடுத்துட்டேன், அதனாலதான் என் மேல கோவத்துல இருக்காரு எடப்பாடி அப்படின்லாம் பேசிட்டு இருக்கிறாரு. இன்னொரு பக்கம் தேர்தல் பறக்குப்படை அவங்க என்னன்னா பறந்து வந்திருக்கிறாரு அண்ணாமலை. ஊட்டியில பிரச்சாரம் பண்றதுக்காக ஹெலிகாப்டர்ல வந்தவரை அவரோட ஹெலிகாப்டர்ல சோதனை பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு விஜயோட அந்த பரப்புரை வாகனத்தையும் நிறுத்தி சோதனை எல்லாம் பண்ணாங்க. ஒரு பக்கம் காசும் புடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த பரப்புரை வாகனத்துல இருந்து பிடிக்கல, மத்த இதுல எல்லாமும் பிடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. சோ இதெல்லாமும் தமிழ்நாட்டுல நடந்துட்டு இருக்கு பரபரப்பா. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இன்னைக்கு வந்து மெட்ரோ எப்படி இருக்கு, நல்லா ஓடுதா, ட்ரெயின் எப்படி போகுது அப்படின்னு பாக்குறதுக்காக போயிருக்காரு. போய் அங்க வந்து வாக்கு சேகரிச்சிருக்கிறாரு. அதே நேரத்துல செல்ஃபியும் நிறைய பேர் மக்கள்லாம் வந்து எடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட அந்த ஒரு சென்ட்ரல்ல இருந்து 1000 லைட் ஒரு நிமிஷம், அதுல எவ்வளவு வாக்கு சேகரிச்சாங்க என்ன அப்படின்றது தெரியல. ஆமா, 7 லட்சம் வாக்கு தான். 7 நிமிஷத்துக்கு 7 லட்சம் வாக்கு. ஆமா, அப்படி வச்சுக்கலாம். அந்த மாதிரி வாக்கு சேகரிச்சுட்டு அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, சென்னை மெட்ரோ அப்படிங்கிறது எல்லா பக்கமும் நம்ம விரிவாக்கம் பண்ணிட்டோம்னா ஒரு பெரிய கனெக்டிவிட்டி, மெட்ரோல ஒரு மெட்ரோ நகரமா வந்து சென்னை மாறிடும் அப்படின்னு வந்து பேசியிருக்காரு. மக்களோட அன்பு கடல்ல வந்து நான் போய் அன்பு அவ்வளவு காட்டினாங்க மெட்ரோல அப்படின்னு சொல்லி பதிவு நிமிஷத்துக்குள்ள இவ்வளவு நடந்திருக்கு. 7 நிமிஷத்துக்கே அவ்வளவு அன்பு காட்டியிருக்காங்க. அதனால வந்து அவர் பதிவு போட்டிருக்காரு. சோ அதே மாதிரி இன்னொரு பக்கம் மாணிக்கம் தாக்கூர் அவர் வந்து நான் விட மாட்டேங்க உங்களை மாதிரி தான் பேசிக்கிட்டு இருக்காரு. எல்லாமே இழுத்து முடியாச்சு, பூட்டிட்டு இருந்த வீட்டுல இருந்து கத்தி என்ன புண்ணியம் இருந்தாலும் அவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு விஜய பிரபாகரன் நான் வெற்றி பெற வச்சே தீர்வேன்னு சொல்றாரு. அதே நேரத்துல என்ன சொல்றாருன்னா, உண்மையான சமூக நீதி கட்சின்னா அது நாங்க மட்டும்தான், காங்கிரஸ் மட்டும்தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு ஒரு லாஜிக்கலான ஒரு பாயிண்ட்டும் சொல்றாருன்னா, பொது தொகுதியில ஒரு தலித் வேட்பாளரை நிறுத்தினது நாங்க தான், வேற எந்த கட்சிக்கும் தெம்பும் கிடையாது, திராணியும் கிடையாது, சமூக நீதினு சொல்லாதீங்கிற ரேஞ்சுக்கு திமுக தான் சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன் அவரு. இல்ல, ஏற்கனவே நிறைய கட்சிகள் எல்லாம் நிறுத்தி இருக்காங்க. சென்னைக்குள்ளேயே திமுக எல்லாம் கூட கடந்த காலத்துல எல்லாம் நிறுத்தி இருக்காங்க. மட்டும் ஜெயலலிதா நிறுத்தி இருக்காங்க. அதையும் தாண்டி நம்ம பார்த்தோம்னா அதை உள்ள போய் கொஞ்சம் ஆராய்ஞ்சோன்னு வச்சுங்களேன், கடந்த முறை அவங்க உறவினர் தான் இங்க வந்து நின்னாங்க. மேலூருக்கு யாருமே போக மாட்டாங்க. அது வந்து ஒரு சோறுன்ற மாதிரி அதிமுகவோட ஒரு கோட்டையா அங்க வந்து இருக்கு. அமமுக வாக்குகள் பிரிச்சப்ப கூட அங்க வந்து அதிமுக ஜெயிக்கிற அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்காங்க. ஆமா, தோக்குற இடத்துல சீட்டு கொடுத்துட்டு நீங்க பேசுறீங்க, வந்து பெருமையா பேசுறதுன்றது வந்து பேசிக்கிட்டு இருக்காரு. இதுக்கு இடையில பார்த்தோம்னா KN நேரு புதுசா ஒரு விளக்கம் வேற சொல்லிக்கிட்டு. ஆமா, வித்தியாசமா இருந்துச்சு. எப்படின்னா, மம்தா வந்து கேக்குறாங்க, நீங்க வந்து எங்களுக்கு மட்டும்தான் அதிகாரிகள் எல்லாம் மாத்துறீங்க, ஏன் தமிழ்நாட்டுக்கு எல்லாம் மாத்தல அப்படின்னு சொன்னோன்னேதான் தமிழ்நாட்டுல தலைமைச் செயலர் எல்லாம் வந்து மாத்திருக்காங்க அப்படின்னு ஒரு விளக்கம் வந்து கொடுத்திருக்காங்க. சரி, இப்ப இங்க வந்து கூட்டணி மதச்சார்பற்ற கூட்டணியில வந்து முற்போக்கு கூட்டணியில திமுக இருக்காங்க, காங்கிரஸ் இருக்காங்க. எப்ப எல்லா தலைவர்களும் ஒரே மேடையில பிரச்சாரம் பண்ணுவாங்க? ஒரே மேடையில வந்து முதல்ல வந்து தலைவர்களே இன்னும் வந்து ஒன்னா வந்து ஒரு மனநிலைக்கு இன்னும் வரல. ராகுல் ஸ்டாலின் சந்திப்பே வந்து நடக்காம இருக்கு அப்படின்னு வெளியில நிறைய தகவல்கள் வந்து வந்துட்டு இருக்கு. ராகுல் வந்து தமிழ்நாட்டுக்கு பிரச்சாரத்துக்கே வருவாரா அப்படிங்கறதே டவுட் தான், வந்தாலும் தான் வருவாரு அப்படின்லாம் வந்து நிறைய சொல்றாங்க. சோ நீங்க எதிர்பார்க்கிறது தமிழ்நாட்டுல இருக்கிற தலைவர்கள் கூட இன்னும் ஒண்ணு சேர்ந்து பெரிய லெவல்ல வந்து ஒரு கூட்டமோ அந்த மாதிரி முன்னெடுக்கல. சோ அதுக்கு வேணா வாய்ப்பு இருக்கு. ராகுல் வர்றது கொஞ்சம் டவுட் தான் அப்படிங்கிறாங்க. ஏன்னா ஸ்டாலினோட ராகுல் வந்து மேடையை ஷேர் பண்ண விரும்பல அப்படின்னு டெல்லி வட்டாரத்துல ஒரு தகவல் இருக்கு. தொகுதிகள் கொடுத்ததுல இருந்து, எந்த தொகுதி அப்படின்னு கொடுத்த விஷயங்கள்ல இருந்து எல்லாவற்றிலையுமே வந்து திமுக வந்து நேரடியா காங்கிரஸ்குள்ள
இறங்கி சில வேலைகள் வந்து செஞ்சுட்டாங்க தலைவர் மூலமா, தமிழ்நாட்டோட தலைவர் மூலமா. அப்படி காங்கிரஸ்ல சில பல வேலைகள் நடந்துருச்சு. கதர் சட்டைகள் வந்து உடன்பிறப்புகளா மாறிட்டதுனால அப்செட்டா இருக்காராம் ராகுல். எங்களே நீங்க வந்து வேலை பேசுவீங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு கடும் கோபத்துல இருக்காரு போல. அதாவது இந்த முறை தப்பி தவறி எப்படியாவது ஒரு வேலை அதிமுக ஆட்சிக்கு வந்துட்டா முதல்வரா வந்து எடப்பாடி பழனிசாமி தான் இருக்க மாட்டாரு, காரைக்குடியை சேர்ந்த எச் ராஜா தான் இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு விசிகாவோட தலைவர் திருமாவளவன் வந்து ஒரு கருத்தை, ஒரு அணுகுண்ட தூக்கி அப்படி போட்டிருக்காரு. அவரு ஹெச் ராஜானே சொல்லிருக்கலாம். இது காரைக்குடியே இழுக்கணுமா, இதுக்கெல்லாம் இழுக்கணுமா? வரவங்க எல்லாம் அங்க ஊர் அடிச்சா அப்புறம் என்ன பண்றது? ஆமா, இன்னைக்கு இந்தியா லெவல்ல ட்ரெண்டிங் ஆயிருக்கு. ஆனா அதுக்கு காரணம் வந்து வேற என்ன ட்ரெண்டிங்க, வேன் பின்னாடி ஓடுனாங்க, அதனால ட்ரெண்டிங் ஆயிருக்கு போல. சரி, ஓகே. இன்னொரு பக்கம் என்னன்னா, தெலுங்குல போய் ஓட்டு கேட்டுக்கிட்டு இருக்காரு ஓபிஎஸ். ஓகே ஓகே. அண்ணன் இங்க நம்ம ஆளுக மட்டும் இல்ல, அவங்களும் இருக்காங்க. இங்க நீங்க எப்படியோ அங்க அவங்கங்கிற மாதிரி அந்த இதை வந்து ஓட்டிக்கிட்டு இருக்கிறாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, நேனும் மனுஷி நானும் அப்படின்னு ஏதோ பேசிக்கிட்டு இருந்தாரு. நானும் மனுஷன் தான் அப்படின்னு சொல்றாரா என்னன்னு தெரியல. ஏன்னா வந்து சசிகலா கூட தானே சொல்லு, இவரெல்லாம் ஒரு மனுஷனாங்கிற மாதிரி தான் அவங்க கேட்டோட ஆள்தான் அப்படின்னு சொல்றாரோ. அதான், ஆமா, மனுஷி நானும் அப்படின்றாரு. சரி, ஓகே. அதெல்லாம் சொல்லி ஓட்டு கேட்டுக்கிட்டு இருக்கிறாரு. இன்னொரு பக்கம் எடப்பாடி பேசினது ஏற்கனவே சர்ச்சையா இருந்துச்சு. அது ஒரு இன்டென்ஷனோட அவர் பேசின மாதிரி தான் இருந்துச்சு. ஆமா, கொரோனால போயிடுவாரு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசுறதெல்லாம் எவ்வளவு பெரிய அபத்தம்ங்கிறது தெரியும். இன்னொரு பக்கம் இப்ப என்ன பேசியிருக்காரு அப்படின்னா, கனிமொழியை வந்து ஓரம் கட்டிட்டாங்க திமுக ஃபேமிலியில. ஸ்டாலின், உதயநிதி எல்லாம் சேர்ந்து ஓரம் கட்டி வச்சிருக்காங்க. ஏற்கனவே அவங்க அண்ணனை மதுரையில வந்து ஓரம் கட்டின மாதிரி இங்க வந்து ஓரம் கட்டியிருக்காங்க. அவங்கள வந்து மதிப்பே கொடுக்க மாட்டேங்கிறாங்கிற மாதிரி பேசியிருந்தாரு. இதை சில திமுக காரங்களுக்கு இந்த குமுறல்லாம் இருக்குது. இந்த நேரத்துல இதை மட்டும் சொல்லிட்டு அவர் விடல. அவர் என்ன சொல்றாருன்னா, அந்த அம்மாவுக்கு எந்த பதவியும் இப்ப கொடுக்கல, அப்படி செல்லா காசா இருக்கும் போதே வந்து இப்படி நடந்துக்குது அந்த அம்மா அப்படிங்கிற மாதிரிலாம் அவர் வந்து பேசுனது கொஞ்சம் சர்ச்சையா மாறி இருக்கு. திமுகல கடுமையான எதிர்வினையும் அதுக்கு வந்து கொடுத்துட்டு இருக்கிறாங்க. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவங்க வேட்பாளர்கள் அறிமுக கூட்டத்துல ஆரணி வேட்பாளர் மகாலட்சுமியை வந்து அறிமுகப்படுத்தினாரு. அவங்க வந்து பேரூராட்சி தலைவரா இருந்து இந்த சாதனைகள்லாம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத வாசிச்சாரு. வாசிச்சுட்டு அவங்க திமுக வேட்பாளர் தான், அவங்கள்ட்ட வந்து கேட்டாரு, என்ன சின்னம்மா, என்ன சின்னம், உதயசூரியன் தானே அப்படின்னு சொல்லிட்டு உதயசூரியன் சின்னத்தில் வாக்களிப்பீர்கள் அப்படின்லாம் சொல்லியிருந்தாரு. இதுக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி கவுண்டர் கொடுக்குற மாதிரி எங்க கட்சிக்காரங்க காமிச்சாங்க என்கிட்ட அந்த வீடியோவை. நான் பார்த்தேன். நான் கூட சொன்னேன், ஏதாவது கூட்டணி கட்சியா இருந்திருக்கும்பா, கொஞ்சம் மறந்துருப்பாரு அப்படின்னு. பார்த்தா அவங்க கட்சி சின்னமே அவருக்கு தெரியல. இவர்கிட்டயா நாட்டை ஒப்படைக்க போறீங்க அப்படின்லாம் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறாரு. இந்த இதை வச்சு எப்ப பார்த்தாலும் நான் வந்து போய் அமித்ஷாவை பார்த்தேன்னு சொல்லிட்டே இருக்காங்க. அவர் என்ன பாகிஸ்தான் நாட்டுக்காரரா, அவரை போய் பார்த்தா என்ன தப்பு அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி வந்து கேட்டிருக்காரு. அமித்ஷாவுக்கு பிடிக்காத நாடே பாகிஸ்தான் தான், அதையே வச்சு நான் அவரை இது பண்ண பாத்தீங்களாங்கிற அப்படிங்கிற மாதிரி. இன்னொன்னு வந்து என்னன்னா, ஒரு பொறுப்பு கொடுத்தாங்க, ஒரு பெரியவங்க, வயசுல பெரியவங்க, ஆசீர்வாதம் வாங்கினேன், அது ஒரு குத்தமா அப்படிங்கிற மாதிரியும் கேட்டிருக்காரு. ஆமா, காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறது நம்ம பண்பு தானே, அது தமிழர்களோட பண்பாடு தானே அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் கால் வாரினதை பத்தி அதெல்லாம் எதுவும் சொல்லல. இன்னொன்னு என்னன்னா, நீங்க செஞ்ச விஷயங்கள் பத்தி பேசுங்க, 5 வருஷம் ஆட்சி செஞ்சீங்க, அதை பத்தி பேசுங்க, இல்ல என்ன பண்ண போறீங்கன்றத பேசுங்க. எப்ப பார்த்தாலும் ஏன் நான் காலில் வந்ததே பேசிட்டு நானே புண்பட்டு இருக்கு தம்பி, கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க தம்பிங்கிற மாதிரி அவர் கெஞ்சுறாரு. சரி, இன்னொரு பக்கம் பியூஷ் கோயல் ஏற்கனவே எச் ராஜா தான் முதல்வரா இருப்பாரு, எடப்பாடி ஜெயிச்சான்னு சொல்றாரா. பியூஷ் கோயல் என்ன சொல்றாருன்னா, திமுக ஜெயிச்சாலும் ஸ்டாலின் வந்து முதலமைச்சரா இருக்க மாட்டாரு, உதயநிதி தான் இருப்பாரு, உதயநிதியை முதலமைச்சராக்க மாட்டோம்னு நீங்க வாக்குறுதி கொடுக்க முடியுமா, எழுதி கொடுக்க முடியுமான்னு கேக்குறாரு. அப்படியே எழுதி கொடுத்தாலும் அதை பண்ண மாட்டாங்க, ஏன்னா ஏற்கனவே கொடுத்த வாக்குறுதியை அவங்க பண்ணலங்கிற மாதிரி அவர் பேசிட்டு இருக்காரு. மக்கள் உதயநிதியை வந்து சிஎம் ஆக்கணுமா அப்படின்லாம் பிரச்சாரத்தை முன்னெடுத்திருக்கிறாரு பியூஷ் கோயல். நியாயமான கேள்வியா தான் தெரியுது. ஆனா பியூஷ் கோயலோட அப்பா என்ன பொறுப்புல இருந்தாரு? அவரும் எங்க அப்பாவும் ஒரு வாரிசு, நானும் வாரிசு அரசியல்வாதி தாங்க, ஆனா அது நான் டெல்லிங்க, கையெழுத்து அவர்கிட்ட முதல்ல வாங்கி இருக்கணும். ஆமா, சரி, ஓகே. அப்படியே புதுச்சேரி, அஸ்ஸாம், கேரளாக்கு வருவோம். அங்க வந்து வாக்குப்பதிவு எப்பவும் இல்லாத அளவுக்கு அதிகமா வந்திருக்கு அப்படின்லாம் சொல்றாங்க. அதுக்கு ஒரு காரணம் வந்து எஸ்ஐஆர். ஏன்னா அதுல நிறைய வாக்குகள் வந்து நீக்கப்பட்டிருக்கு, டபுள் என்ட்ரிஸ், இறந்தவங்களோட வாக்கு இதெல்லாம் நீக்கப்பட்டிருக்கிறதுனால அங்க வந்து கிட்டத்தட்ட 89% மேல போய் 90% கிட்ட புதுச்சேரியில வந்து நிக்குது. அசாம்லயும் பாத்தீங்கன்னா வரலாறு காணாத அளவுக்கு அப்படின்னு சொல்லி 85% வந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆமா, கேரளால ஒரு 80 தொற்றுச்சு அப்படின்றாங்க. பட் இதெல்லாம் இன்னைய நிலவரம் தான். 2 நாள் கழிச்சு தேர்தல் ஆணையம் மாத்திட்டே இருப்பாங்க, அது அவங்க இது ஏதாவது ஒன்று பண்ணிட்டு இருப்பாங்க. இதுல புதுச்சேரியில என்ன பண்ணிருக்காங்க, சில பேர் வந்து எங்க அண்ணனுக்கு நாங்க தான் ஓட்டு போட்டோம்னு காட்டுறதுக்காக வீடியோ வேற எடுத்திருக்காங்க. சூப்பர், டிவிக்கு விசிலுக்கு போட்டோம் பாருங்கன்னு எடுத்துட்டு அந்த வீடியோவை
போட இப்போ வந்து தேர்தல் ஆணையம் அவங்க மேலாம் வழக்கு பதிவோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. சிறப்பு. ஏன்னா அண்ணனுமே கடைசி நேரத்துல வந்து ஒரு சமூக வலைத்தளத்துல ஒரு பதிவு போட்டிருந்தாரு, ஜனநாயகத்தை காப்பாத்துறதுக்கு இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்கு, சர்க்கார் வேகமா போங்க அப்படின்னாரு. சர்க்கார் கிளைமேக்ஸா, வேகமா போய் ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு போஸ்ட் ஒண்ணு போட்டிருந்தாரு. நாங்க போட்டோங்க பாருங்கன்னு. இதுதாங்கன்னு, ஏன்னா சீட்டுனா குத்தி எடுத்துட்டு வந்திருப்பாங்க வெளியே. இது வீடியோ ஆதாரத்தோட வந்து டிவிக்கு தொண்டர்கள் அப்படி பண்ண ஜனநாயகத்தை காப்பாத்துங்கன்னு அவர் போட்டிருந்தாரு. ஆனா இங்க ஜனநாயகம் ரிலீஸ் பண்ணி விட்டாங்க. அதான். மேற்கு வங்கத்துல இன்னைக்கு அமித்ஷா வந்து பாஜகவோட வாக்குறுதிகளை வெளியிட்டு இருக்காரு. 6 மாசத்துல ஆட்சிக்கு வந்த 6 மாசத்துல பொது சிவில் சட்டத்தை அமல்படுத்திடுவோம் அப்படின்னு இருக்காரு. என்னன்னா இஸ்லாமியர்களுக்கு எதிராக இந்துக்களோட வாக்குகளை இதை ஒருங்கிணைச்சு கொடுக்கும்னு நம்பி இந்த மாதிரியான வாக்குறுதிகளை அங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி பெண்களுக்கு மாதந்தோறும் 3000 ரூபாய் கொடுப்போம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு அமித்ஷா. இதெல்லாம் உங்களுக்கு பிடிக்காது? வழக்கமா வந்து இந்த மாதிரி உதவித்தொகை கொடுக்கறது இதெல்லாம் பிடிக்காது. இன்னும் ஜெயிக்கணும்னா நாங்களும் பண்ணுவோங்கன்னு ஏதாவது பண்ணிட்டு இருப்பாங்க. பண்ணிருக்காங்க. அது ஆனா குஷ்புக்கு ஆனா பிடிக்கலன்னு நினைக்கிறேன். குஷ்புக்கு பிடிக்கல. குஷ்பு வந்து அங்க அந்த அறிவிப்பை பார்த்தாங்களா என்னன்னு தெரியல. ஏன்னா அதுக்கு முதலாளே வந்து பேசிட்டாங்க. தெரிஞ்சிருந்தா பேசிருக்க மாட்டாங்க. நீங்க என்ன பெண்களுக்கு 1000 ரூபாய் 2000 ரூபாய் இந்த மாதிரி எல்லாம் கொடுக்குறேன்னு சொல்லி பெண்களை வந்து ஒரு மாதிரி கமாடிட்டியா பார்க்கிற ஒரு பண்பு தான் வந்து இருக்கு. இது வந்து ரொம்ப தவறான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் அவங்க கூட்டணியில இருக்கிற அதிமுகவுமே அதை சொல்லியிருக்காங்க. அதை தாண்டி அது திமுகக்காக அவங்க குஷ்பு வந்து இதை பேசியிருக்காங்க. பட் அமித்ஷாவுக்கு எதிராகவும் தானே பேசியிருக்காங்க. சீட்டு கிடைக்கலாங்கிற அதிருப்தியில என்ன வேணா பேசலாம். ஆமா. அதே மாதிரி சுந்தர்சி அவர் வந்து அவருக்கு ஜெயிக்கிறது கொஞ்சம் ஈஸி தான். அரண்மனை 6 எடுக்க மாட்டேன்னா முடிஞ்சிடும், மக்கள் எல்லாம் ஓட்டு போட்டுருவாங்க. சரி, ஓகே. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, ராமதாஸ் அவர் சிலிண்டரை உருட்டிட்டு வர்றாரு. சிலிண்டருக்கே தட்டுப்பாடு, இதுல சிலிண்டர் சின்னத்துல தேடி போய் அதை வாங்கி இருக்கிறாரு. கரெக்ட். ஆமா, அவங்க அருள்லாம் வந்து தீவிரமா பிரச்சாரம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. எல்லாருமே சிலிண்டர் சின்னத்தோட சுத்திட்டு பிரச்சாரம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சசிகலாவும் ராமதாசும் கூட்டணின்ற தகவலும் வருது. ஆனா அவங்க வந்து தென்னந்தோப்புல நிக்கிறாங்க, இவர் வந்து சிலிண்டர் நிக்கிறாரு. ஏறக்குறைய பாத்தீங்கன்னா அந்த உள்ளூர்ல கவுன்சிலர் எலெக்ஷன் அப்பதான் வித்தியாசமான சின்னங்கள் நிறைய அதுல வந்து வரும். எதுக்கு போடுறதுன்னு கன்ஃபியூஸ் ஆறாங்க மக்கள். அவருக்கு என்ன, அவங்க மகனோட கட்சி தோத்து போகணும், சௌமியா வந்து தோக்கணும், இவங்களுக்கு வந்து ஏடிஎம்கே பழி வாங்கணும், இப்படித்தானே எண்ணம். அதனால வந்து அவங்க போயிட்டு இருக்காங்க. ஆனா ஆட்சி அமைப்போம்னு சொல்றாங்க சசிகலா. அதுக்கு 118 எம்எல்ஏ வேணும். முதல்ல அவ்வளவு வேட்பாளரே போடல இவங்க. ஆமா, அவங்க பழைய கூவத்தூர் அந்த ட்ரீம்ல என்ன இருக்காங்க போல. சரி, அதே மாதிரி இன்னொருத்தர் நிதிஷ்குமார், அவர் வந்து இன்னைக்கு மாநிலங்களவை உறுப்பினரா பதவி ஏத்துக்கிட்டாரு. அவர் மாநிலங்களவை உறுப்பினரா தேர்ந்தெடுக்கப்பட்டாலும் 6 மாச காலம் வரையும் அவர் சிஎம்ஆ இருக்கலாம்னு அரசியலமைப்பு வந்து அனுமதிக்குது. இதுல என்னன்னா, அவர் எம்எல்சியா இருந்தாரு. அது வந்து அந்த பதவியில இருக்க முடியாது, அதை 14 நாள்ல ரிசைன் பண்ணுங்கிறதுனால மார்ச் 30 ரிசைன் பண்ணிட்டாரு. இப்ப யாரு சிஎம், அடுத்த சிஎம்ங்கிறதுல பிஜேபியில ஒரு பெரிய அடிதடி சண்டை போயிட்டு இருக்கு. சஞ்சீவ் அப்படிங்கிறவர் இருக்காரு, அப்புறம் துணை முதல்வராக இருந்த சாம்ராஜ் சௌத்ரி. இவங்களுக்குள்ள ஒரு காங்கிரஸ் அளவுக்கு கோஷ்டி மோதல் வந்து அங்கேயும் போயிட்டு இருக்கு பீகார்ல. ஆமா. அதே மாதிரி டெல்லியில அந்த நீதிபதி வீட்டுல இருந்து, யஷ்வந்த் வர்மா வீட்டுல இருந்து கட்டுக்கட்டா பணம் எடுத்தாங்கல்ல, அவரை தகுதி நீக்கம் பண்ணணுங்கிற இது வந்து தீர்மானம் நாடாளுமன்றத்துல ப்ராசஸிங்ல இருக்கு. இந்த நேரத்துல அவரே வந்து ராஜினாமா பண்றேன் அப்படிங்கறத சொல்லியிருக்காரு. ராஜினாமா பண்ணா பென்ஷன் எல்லாம் கிடைக்கும்னு நினைக்கிறாரோ என்னமோ. பட் கோர்ட்ல கேஸ் இருக்கு, பாப்போம். ஏற்கனவே ஏதோ விளக்கம் எல்லாம் பொதுவாக கொடுத்திருந்தாரு. ஆமா, அது என்னோட காசு இல்லைன்னாரு. இஸ்ரேல் அவங்க வந்து ஏற்கனவே காசால இனப்படுகொலை பண்ணாங்க, இப்ப லெபனான்லயும் பண்ற அளவுக்கு போயிட்டு இருக்காங்கிற மாதிரி தான் தெரியுது. ஏன்னா 250 பேருக்கு மேல அப்பாவி மக்களையே கொலை பண்ணியிருக்கதா தான் அங்க இருந்து தகவல் வருது. இது வந்து ஈரான் தான் நாங்க போற நிறுத்துவோம்னு சொன்னோம், லெபனான்ல நிறுத்துவோம்னு சொல்லலன்னு சொல்லி தாக்கிட்டு இருக்கிறாங்க. ஈரான் இதனால திரும்ப கோவமா இருக்கிறாங்க. இப்ப இந்த பீஸ் டீல் வந்து பேச போறாங்க அமெரிக்க தூதுக்குழுவும் ஈரான் தூதுக்குழுவும் பாகிஸ்தான்ல வச்சு. இப்ப பாகிஸ்தானோட அமைச்சர், பாதுகாப்புத்துறை அமைச்சர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒரு தீய சக்தியா தான் வந்து நம்ம இஸ்ரேலை பார்க்க முடியும், லெபனான்லயும் இனப்படுகொலை பண்ணணும்னு நினைக்கிறாங்க, ஒரு மனிதநேயமே இல்லாத அரசு தான் அங்க இருக்குன்னு நெதன்யாகுவை கடுமையா விமர்சிச்சிருக்காரு. பாத்தியா, போர் நின்னு ஒரு நாள் ஆகுது, இன்னும் டீ விலையை குறைக்காம இருக்கானுங்க. ஆமா, நான் கூட 5 ரூபா கொடுத்தேன். இன்னும் ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஃபார்மஸ்ல ஒரு நாள் 15 கப்பல் தான் வருதான். அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க. 5 ரூபா. மீ டு மீ 7 கழுத வயசாகுது, இன்னும் அலாரம் அடிச்சா எழுந்திருக்க தெரியல. வெண்ணெய் வென் டு திருநெல்வேலி ஃபர்ஸ்ட் டைம். யாருடா இங்க ஒரிஜினல் சாந்தி? ஏன்னா எல்லா பக்கமும் சாந்தி அல்வா கடை. ஏப்ரல் 17 முதல் பள்ளி மாணவர்களுக்கு கோடை விடுமுறைன்ட்டு பேரண்ட்ஸ் இப்படியே என்னடா பண்றது, சத்தியத்தை வாங்கிடுவாங்க. அது வேற சத்திய சோதனை தான். இதோ வந்துட்டேன்.
இன்னைக்கு வந்து விருது யாருக்கு கொடுக்கலாம்? காரைக்குடியில போய் பேசாம ஒருத்தர் போயிருக்காரு. ஆமா. இன்னொரு வந்து 7 நிமிஷம் டிராவல்ல பல லட்சம் மக்களை சந்திச்சு வாக்கு கேட்டிருக்காரு. கேட்டிருக்காரு. இன்னொருத்தர் என்னென்னமோ பேசிக்கிட்டு பேசிட்டே இருக்காரு. இருக்காரு. பேசுறாரு, எல்லா பக்கம் பேசுறது, என்னமோ பேசிக்கிட்டு இருக்காரு எடப்பாடி. ஆமா, என்ன பேசுறோன்னே தெரியாம பேசிட்டு இருக்காரு. சீமானும் ஒரு பக்கம் வாக்கு எல்லாம் சேகரிச்சிட்டு இருக்காரு. ஆனா வாய்ஸ் தான் கொஞ்சம் மாறிடுச்சு. அந்த அளவுக்கு பேசியிருக்காரு அவரு. ஆமா. இவங்க எல்லாம் என்னன்னா மக்கள் தான் பாவம். ஆமா, நிச்சயமா. என்னன்னா வெயில்ல ஒரு பக்கம் நிக்க வைக்கிறதுன்றது இல்லாம ஏதோ ஒரு 4 விஷயத்த நல்ல விஷயத்த பேசி அதன் மூலமா மக்கள் வந்து ஒரு தெளிஞ்சு ஒரு ஓட்டு போடுறதை தாண்டி சம்பந்தமே இல்லாம பேசுறது, இல்லைன்னா லேட்டா வந்து பேசாம போயிடுறது, இப்படிதான் இருக்கிறாங்க. ஆமா, இது வெயிலோட தாக்கம் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. இருந்தாலும் மக்களை நாங்க வெயில்ல காக்க வைப்போங்கிற மாதிரி தான் இருக்காங்க. திமுகல இன்னும் 200 ரூபா தான் கொடுத்துட்டு இருக்காங்க. 5 வருஷத்துக்கு முன்னாடி 200 ரூபா ஊப்பின்னு சொல்லி கிண்டல் பண்ண ஆரம்பிச்சு விலைவாசி ஏறி கேஸ் தட்டுப்பாடு வந்து இன்னமும் வந்து 200 ரூபா கொடுக்குறாங்க. அதிமுகலாம் இதே மாதிரி 300 ரூபா கொடுத்துதான் கூட்டு வந்திருக்காங்க. சில இடங்கள்ல தாவேக்கால காசே கொடுக்காம கூட்டு வந்து பேசாம ரொம்ப நேரம் வெயில்ல நிக்க வச்சுட்டு அனுப்பிச்சிட்டு இருக்காங்க. காசு கொடுக்கல, பேச முடியாது. காசு வாங்கினாதான் பேசுவாங்கிற ரேஞ்சுக்கு வந்திருக்காங்களா? சரி, இவங்க 3 பேருக்கும், ஏன்னா இதுலதான் அதிக கூட்டங்கள் வருது, அது வெயில்லயே மக்கள் வந்து ரொம்ப அவதிப்படுறாங்க. சோ ஸ்டாலின், எடப்பாடி, விஜய் 3 பேருக்கும் மக்கள் பாவம் இல்லையாங்கிற விருதை கொடுத்துட்டு கிளம்புவோம். நன்றி. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர்.